நல்ல நண்பர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இதோ தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 100 அதிகாரம் 3 கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த காலத்திலும் பார்த்தீர்களானால் அநேகர்கள் தன்னைத்தானே கடவுள் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனால் தாவீது அழகாய் எழுதியிருக்கிறார், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் வேற யாரையும் வணங்கக்கூடாது, கர்த்தர் தான் நமக்கு தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் பூமியில் தானாக உருவாக்கவில்லை, கர்த்தர் நம்மளை உண்டாக்கினார். இந்த காரியங்களை நீங்கள் ஆழமாய் தியானித்து பாருங்கள். இந்த வசனங்களை நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய ஜனமும் அவரின் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் கர்த்தரின் மேய்ச்சலில் உள்ள ஆடுகளாக இருக்க விரும்ப வேண்டும். அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அது ஒருவனும் ஒரு காலம் என்னிடத்திலிருந்து பிரித்து கொள்ள முடியாது என்று அவர் அன்போடு சொல்லுகிறார். அதை ஒருவனும் ஒரு காலமும் என்னிடத்திலிருந்து பிரித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லுகிறார். யாரும் நம்மை தேவனுடைய மேய்ச்சலில் இருந்து பிரிக்க முடியாது. கர்த்தர் நம்மில் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். நாமும் அவர் மேய்ச்சலை விட்டு பிரியாத ஆடுகளாக இருப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவாராக. தேவன் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.